என் பையனுக்கு ஒரு விஷயத்த சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்கவே முடியல. அடிக்கடி மறந்து போயிடுறான். படிக்கிறது கூட ஞாபகம் இல்லாமல் போயிடுது. அவனோட அந்த ஞாபக சக்திக்கு நான் என்ன பண்ணுறது? ஏதாவது ஒரு டிப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு. என்ன அப்படின்னா, உங்களோட மகனோ மகளோ படிக்கிற வயசில் இருக்க சின்ன வயசில் இருக்கிறவங்க அவங்கள காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவங்க குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி ஸ்கூலுக்கு கிளம்பும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த புருவ மத்தியத்தில் இந்த இடத்துல உங்களோட நடு விரலால், நல்லா மறுபடியும் சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க, உங்களோட நடு விரலால் இந்த இடத்துல ஒரு அழுத்தம், ஒரு ரிலீஸ். நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது விரலை எடுத்துடக்கூடாது, புருவ மத்தியத்தில் தான் இருக்கணும். ஒரு அழுத்தம், ஒரு ரிலீஸ், ஒரு அழுத்தம், ஒரு ரிலீஸ், ஒரு அழுத்தம், ஒரு ரிலீஸ். இந்த மாதிரி 3 டைம் பண்ணணும். அவங்கள கண்களை மூட சொல்லி அந்த இடத்துல கவனம் வைக்க சொல்லுங்கள். இப்போது இது சின்ன பசங்களுக்கு மட்டும்தானே சார், இல்லை நான் பண்ணலாமான்னா தாராளமாக நீங்களும் பண்ணலாம். எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போவெல்லாம் கண்களை மூடி இந்த இடத்துல மெதுவான அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட் நல்லா வேலை செஞ்சு நமக்கு ஞாபக சக்தி அதிகமாகும், அங்கே பிளட் ஃப்ளோ அதிகமாகும். இதை நான் சொல்லிங்க, நாடியிலையும் நாடி வர்ம புள்ளிகளும் இருக்கக்கூடிய ஆசான்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம்தான். இதை நம்ம குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம். நம்மளும் பயன்படுத்தும் போது அது அபிரிவிதமான ஞாபக சக்தி நமக்கு வரும்.